ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம யூனிட் 6 எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்ல ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போறோம். தி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆஃப் ஃபாரடே அண்ட் ஹென்ரி. பிசிக்ஸ்ல இது ஒரு டர்னிங் பாயிண்ட்னு கூட சொல்லலாம். எக்ஸாம்ல மார்க்ஸ் குறையாம எப்படி இதை சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டு எழுதணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஒரு சிம்பிள் கேள்வி. ஒரு சர்க்கிட்ல பேட்டரியே இல்லாம கரண்ட்டை கொண்டு வர முடியுமா? என்ன சார் கேள்வி இது? முடியவே முடியாதுன்னு தோணுதா? ஆனா முடியும். அது எப்படிங்கிறத அந்த மிஸ்ட்ரியை தான் இப்ப நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ அந்த சீக்ரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேக்னெட் பக்கத்தில் இருக்கிறது மட்டும் போதாது. த சீக்ரெட் இஸ் நாட் த மேக்னெட் இட் செல்ஃப், இட்ஸ் த சேஞ்ச். அந்த மேக்னெட்னால வர மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு மாற்றம், ஒரு சேஞ்ச் வரணும். அந்த மாற்றம் தான் இங்க ஹீரோவே. இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க ஒரு சின்ன அனாலஜி யூஸ் பண்ணலாம். இங்க பாருங்க, ஒரு வயர் லூப் இருக்கு. அதை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் போயிட்டு இருக்கு, சரியா? இதெங்கெல்லாம் கண்ணுக்கு தெரியாத மேக்னெட்டிக் ரோப்ஸ் மாதிரி, அதாவது காந்த கயிறுகள் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த ரோப்ஸ் அந்த லூப்குள்ள த்ரெட் ஆகி போகுது. சரி, இப்போ நம்ம அந்த லூப்பை கொஞ்சம் டில்ட் பண்ணா என்ன ஆகுது? உள்ள போற அந்த ரோப்ஸோட எண்ணிக்கை குறையுது, பாத்தீங்களா? இங்க தான் அந்த மேஜிக்கே ஸ்டார்ட் ஆகுது. அந்த லூப்குள்ள போற ரோப்ஸோட எண்ணிக்கையை நம்ம மாத்தும்போது ஒரு விதம் நடக்கும். பை த வே, இந்த எண்ணிக்கைக்கு டெக்னிக்கல் நேம் தான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஸோ சிம்பிளா சொன்னா, நம்ம மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்ணா கரண்ட் வரும். இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கான்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா இருக்கு. மைக்கேல் ஃபாரடே பண்ண அந்த 3 சிம்பிளான ஆனா ரெவல்யூஷனரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸை இப்போ நம்ம பார்க்க போறோம். வாங்க. ஓகே, முதல்ல எக்ஸ்பெரிமெண்ட். இங்க ஒரு காயில், அதாவது ஒரு சுருள் கம்பி, ஒரு கேல்வனோமீட்டர் கூட கனெக்ட் பண்ணிருக்கு. இப்போ நம்ம ஒரு பார் மேக்னெட்டை அந்த காயில் கிட்ட கொண்டு போறோம். பாத்தீங்களா, கேல்வனோமீட்டர்ல ஒரு டிஃப்ளெக்ஷன், அதாவது ஒரு அசைவு தெரியுது. ஆனா அதே சமயம் அந்த மேக்னெட்டை அசைக்காம அப்படியே வச்சா பாருங்க, நோ டிஃப்ளெக்ஷன். ஸோ இதிலிருந்து நம்ம கிராஸ் பண்ண வேண்டிய கீ ஆப்சர்வேஷன் என்ன? மேக்னெட்க்கும் காயில்க்கும் நடுவுல ரிலேட்டிவ் மோஷன் இருந்தா மட்டும்தான் கரண்ட் இன்டியூஸ் ஆகும். யாராவது ஒருத்தர் நகரணும், இல்லனா 2 பேரும் நகரணும். ரெண்டும் ஒரே இடத்துல சும்மா இருந்தா கரண்ட் வராது. புரியுதா? ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட்ல ஃபாரடே என்ன பண்ணினார்னா, பார் மேக்னெட்டுக்கு பதிலா கரண்ட் பாஸ் ஆகிற இன்னொரு காயிலை யூஸ் பண்ணார். அதாவது ஒரு எலக்ட்ரோமேக்னெட். அந்த கரண்ட் கேரிங் காயிலை கால்வனோமீட்டர் கூட கனெக்ட் பண்ண காயில் கிட்ட கொண்டு போகும்போதும் ஆமா, அதே மாதிரி டிஃப்ளெக்ஷன் இருந்துச்சு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இது பெர்மனன்ட் மேக்னெட்டா இல்ல எலக்ட்ரோ மேக்னெட்டாங்கிற விஷயமே இல்ல. ஒரு மூவிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்தா போதும், பக்கத்துல இருக்கிற காயில்ல கரண்ட் இன்டியூஸ் ஆயிடும். த பாயிண்ட் இஸ் த மூவிங் ஃபீல்டு. ஆனா மூன்றாவது எக்ஸ்பெரிமெண்ட் தான் ரொம்ப ஆச்சரியமானது. இங்க பாத்தீங்கன்னா 2 காயிலும் ஸ்டேஷனரி, அதாவது அசைவாம தான் இருக்கு. ஆனா ரெண்டாவது காயிலோட கரண்ட்டை ஒரு கீ வச்சு ஆன் அண்ட் ஆஃப் பண்ண முதல் காயில்ல ஒரு டெம்பரரி, ஒரு மொமெண்டரியான டிஃப்ளெக்ஷன் வருது. ஹவ் அமேசிங் இஸ் தட்? இதுதான் த பிக்கெஸ்ட் டிஸ்கவரி. கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ண மோஷன் கண்டிப்பா தேவையே இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஒரு காயில்ல கரண்டா மாத்தினாலே போதும், அது கிரியேட் பண்ற மேக்னெட்டிக் ஃபீல்ட் மாறும். அண்ட் அந்த மாறுகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் பக்கத்து காயில்ல ஒரு கரண்ட்டை இன்டியூஸ் பண்ணிடும். ஓகே, இப்போ இந்த 3 எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்த்த விஷயங்களையும் ஒன்னு சேர்த்து ஒரு ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வரலாம். இது எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம்னு பார்க்கலாம் வாங்க. மைக்கேல் ஃபாரடே இந்த அப்சர்வேஷன்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு சூப்பரான கன்க்ளூஷனுக்கு வந்தார். அதுதான் இது. இந்த கோட்டை பாருங்க. The common point in all these observations is that the time rate of change of magnetic flux through a circuit induces EMF in it. சிம்பிளா சொன்னா அந்த பொதுவான விஷயம் என்னன்னா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ல நேரத்தை பொறுத்து வர மாற்றம் தான் ஒரு EMF, அதாவது கரண்ட்டை உருவாக்கும் சக்தியை கொடுக்குது. ஸோ இந்த ஃபினோமினனுக்கு பேரு தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். எக்ஸாம்ல டெஃபினிஷன் கேட்டா இதே எழுதுங்க, ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். ஒரு கண்டக்டர் கூட சேர்ந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் நேரத்தை பொறுத்து மாறும்போது அந்த கண்டக்டர்ல ஒரு இன்டியூஸ்டு EMF உருவாகிற இந்த நிகழ்வுக்கு தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்னு பேரு. கிளியரா இருக்கா? ஆல்ரைட், இப்போ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற சில காமன் மிஸ்டேக்ஸை பார்க்கலாம். இதுங்க தான் சைலண்ட் கில்லர்ஸ். தெரியாம நம்ம மார்க்ஸை குறைச்சிடும். ஸோ பி கேர்ஃபுல். ரொம்ப பேர் நினைக்கிற ஒரு தவறான ஐடியா, ஒரு ஸ்ட்ராங் மேக்னெட்டை காயில் கிட்ட வச்சா கரண்ட் வரும். நோ, இது தப்பு. உண்மை என்னன்னா, அந்த காயில் வழியா போற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனா மட்டும்தான் கரண்ட் வரும். எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான மேக்னெட்டை அசைக்காம வச்சாலும் ஒன்றும் ஆகாது. இந்த ஒரு லைனை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கவே கூடாது. நோ சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ், நோ கரண்ட் இன் த சர்க்யூட். ஐ ரிப்பீட், நோ சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ், நோ கரண்ட் இன் த சர்க்யூட். ஃப்ளக்ஸ்ல மாற்றம் இல்லைன்னா சர்க்யூட்ல கரண்டே இல்லை, அவ்வளோதான். சிம்பிள். ஓகே,
செஷன் முடியறதுக்கு முன்னாடி லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி எல்லாத்தையும் 3 சிம்பிள் பாயிண்ட்ஸ்ல சம்மரைஸ் பண்ணிடலாம். ரெடி? பாயிண்ட் 1, மேக்னெட்டுக்கும் காயிலுக்கும் நடுவுல ரிலேட்டிவ் மோஷன் இருந்தா கரண்ட் இன்டியூஸ் ஆகும். பாயிண்ட் 2, ஒரு காயில்ல கரண்ட் சேஞ்ச் ஆனா பக்கத்துல அசைவாம இருக்கிற இன்னொரு காயில்ல கரண்ட் இன்டியூஸ் ஆகும். அண்ட் பாயிண்ட் 3, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன், இந்த எல்லா இன்டியூஸ்ட் கரண்ட்ஸ்க்கும் ஒரே காரணம் சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஓவர் டைம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்ததுல ஒரு சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டா கிரியேட் பண்ணுது. ஆனா அதுதான் கரண்டா கொண்டு வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். சரியா? ஆனா எனக்கு இப்போ ஒரு கேள்வி. அப்போ இதுக்கு ஆப்போசிட்டா யோசிச்சா ஒரு சேஞ்சிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன பண்ணும்? யோசிச்சு பாருங்க. இதுக்கு பதில் நம்ம அடுத்த சாப்டர்ல வரும். ஆல் தி பெஸ்ட்.